Hi friends, வெல்கம் டு விஸ்மியா குடில். டைரெக்டாக வீடியோவுக்கு போயிடலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, வீடு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்ப கில்ட் ஆகுது, நம்ம எதுவுமே வந்து உருப்படியாக பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது போய் ஒரு விஷயத்தை அதிகமாக பார்க்க அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அது எதனால் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து கில்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நம்ம பூஜை ரூமுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி கவுண்டர் மாதிரி வந்து சின்னதாக போட்டிருப்போம். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூ உருளியில் பூ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மாற்றுறது. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து போடுறது. எப்போதுமே பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் இந்த ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸுமே நான் வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன். பூ இருக்கிற அன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்குவேன். பூ இல்லாத அன்றைக்கி இந்த ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸை போட்டு 1-2 பூ இருக்குது, ஏதோ நம்மளோட கார்டனில் சின்னதாக ஏதோ ஒரு பூ இருந்ததுன்னா கூட ஒன்றே ஒன்று வந்து போட்டு வைப்பேன். நேச்சுரல் பூ போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த பூவில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். கிடைக்காத அன்றைக்கி உருளியை சும்மா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நாளில் எடுத்த வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ஃப்ரைடேக்கு ப்ரீவியஸ் டே, நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் சேர்த்து எடுத்த வீடியோ தான். க்ளீனிங்கு, ஆர்கனைசிங் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோக்காக வந்து நம்ம பண்ணிட முடியாது. அதெல்லாம் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில், ஓன் ப்ராக்டிஸில் க்ரியேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இன்னொன்று, எப்போதும் ஒருத்தவங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தான் வீடு வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னாக்கா வீடியோவில் இருக்கிறதுக்கு அப்படியே வந்து உல்ட்டாவாக தான் அவங்களோட நேரில் வந்து வச்சுருப்பாங்க. பட் எனக்கு க்ளீனிங் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்போதுமே வந்து வீடை க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. பார்த்து மோட்டிவேட் ஆகி செய்கிறது வந்து வேறு, பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்க வேற. ஸோ அதில் நீங்கள் எந்த சைடு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தும் மோட்டிவேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அது என்ன ரீசன், ரொம்ப லேசியாக இருக்கா, ஏதாவது உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கா, மைண்ட் செட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மாற்றிக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம பார்க்குறதே நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக தானே தவிர கில்ட் ஆகிறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ வந்து கிடையாது. இந்த ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேவுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு வைக்கலாம். ஃப்ரூட்ஸ் இல்லாத அன்றைக்கி பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இன்றைக்கி பாசிப்பருப்பை வந்து வேக போட்டுட்டு உங்களுக்கு வந்து நெய்யிலேயே ரவாவையும் தேங்காவையும் வந்து வதக்கிட்டு இந்த பாசிப்பருப்பு வேக வச்சது இருக்குல்ல அதையுமே வந்து மேலே போட்டு வெள்ளைப்பாகு போட்டு நம்ம வந்து முந்திரி எல்லாம் வந்து வறுத்து வச்சுருந்தோம். அதை மேலே போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்வீட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஒரு 2 குழிக்கரண்டி மாதிரி நெய் ஊற்றுறோன்னா அப்படியே அல்வா மாதிரி வந்து வரும். பட் நான் அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறப்ப நிறைய நெய் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கரண்டிலே ஒட்டாமல் நல்லபடியாக வரும். ஸோ என்கிட்ட என்னோட ஐஷேடோ பேலட் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. அமேசானில் வாங்கினதோட லிங்க்கு, அது பற்றின டீட்டெயிலும் அந்த லிங்க்கும் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்கிட்ட என்னோட பேலட்ஸ், அந்த பியூட்டி பேலட்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்குறது என்னோட காம்பேக்ட் வந்து கேட்பீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஒரு 3 இயர்ஸ் அதுக்கு மேலே வந்து ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் காலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஷேடு ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும். இதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த பவுடர் போட்ட அந்த இது வந்து தெரியணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து மேபிலினோட ஃபிட்மி அது வந்து யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120 கிளாசிக் ஐவரி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸு. இதை பாட்டமில் நம்ம இப்படி பண்ணோன்னா தான் உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே என்னோட டோனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கும் தெரியும். இது வந்து லைட்டாக தெரியும், இந்த ஃபேஸஸ் கனடா வந்து தெரியாது, அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்கப் ரெவல்யூஷன் நினைக்கிறேன். இதோட ஸ்பாஞ்ச் எல்லாம் காணும். இது நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரோப், இப்போல்லாம் க்ரீம் பேஸில் வருதில்ல, இது வந்து ஒரு மாதிரி பவுடர் பேஸில் இருக்கும். உங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு இப்படி பண்ணுறப்பவே தெரியும் பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா கிளிட்டரியாக இருக்கும். இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். இப்படியே நல்லா கையே வந்து நல்ல பலன்னு இருக்கும். இது வந்து நான் என்னோடய ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நோஸு, ஃபோர்ஹெட்டு,
இங்கே அதுக்கெல்லாம் லைட்டாக டேப் பண்ணி இப்படி பண்ணோம்னாலே அந்த இடம் வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு பல இருக்கும். அதுக்காக ஸ்ட்ரோப் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற என்னோட ஒரு ஐ ஷேடோ பேலட் தான். இதில் ஒரு 9 கலர் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிங்க் டோனு, இந்த ஒரு ஆரஞ்ச் டோனு, இந்த ஒரு நியூடு ப்ளஸ் இந்த ஒரு ஷிம்மரிங் பிங்க். இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்த்து இப்படி தான் போடணும்னு இல்லை, அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்த்து அப்படி வந்து அப்ளை பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும். நேச்சுரல் லுக் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த ஷிம்மரிங் இல்லாமல் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறதுக்கு போயிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான், இது வந்து மார்ஸோட ஒரு ஐப்ரோ பவுடர் பேலட். இது வந்து டபுள் கலர் இருக்குது, சிங்கிள் கலர் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து நான் முன்னாடி வாங்கினது. இப்போ வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஒரு சைடு வந்து ப்ரௌனு, ஒரு சைடு வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு அப்படியே ஐப்ரோஸ் வந்து அழகாக வந்து அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருந்தது, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி வந்து ஃபுல்லுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. நான் எந்த ஃப்ளோருக்கு போனாலும் அந்த நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கம்பு தோசைக்கு நேற்றே வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது ரொம்ப சிம்பிள். அது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். ப்ளஸ் வந்து இட்லி பொடியுமே வந்து ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணாமல் நான் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா மாதத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ நம்ம வந்து வெளியில் வந்து போய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட்டை வந்து நமக்கு ரொம்ப சம்டைம்ஸ் கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு தோசை சாப்பிட்டாலே இந்த கிரேவிங் வந்து கம்மியாயிடும். அதுக்காக வந்து எப்போதுமே அந்த பொடி மட்டும் டாப் அப் பண்ணி வச்சுப்பேன். அதுவுமே உங்களுக்கு வீக்கெண்டு விலாகில் நான் மண்டே ஆர் சம்திங் எப்பயோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ வீக்கெண்டு அப்படின்னாலே அதில் வந்து நான் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுடுவேன். அந்த சண்டே வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி எல்லாம் வாங்கி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேக்கான ப்ரிப்பை மைண்டில் வந்து செட் பண்ணிப்பேன். பெருசாக பேப்பர் போட்டெல்லாம் எழுதுகிற பழக்கம் வந்து இல்லை. அதே மாதிரி மண்டே என்ன ஃப்ரூட்டு, டியூஸ்டே என்ன ஃப்ரூட்டு அப்படிங்கிறதையுமே வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த ஃப்ரூட்டு முன்னாடியெல்லாம் வந்து காலி ஆகாது. அப்படியே அடுத்த வாரம் வந்து அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து அப்பப்போ வந்து தீத்துடுறது. ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து அந்த வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அடுத்தது வாங்குறது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜும் வந்து ஓவர்லோட் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து நமக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் டே மண்டே வந்து பெருசாக வெஜிடபிள்ஸ் வந்து எதுவும் சமைக்கிறது கிடையாது. கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி இருக்கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னையில் இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மொச்சக்கொட்டையை ஊற வச்சிட்டோன்னா அதில் வந்து காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஏதாவது வந்து ஒன்று பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாரோட லைஃப் ஸ்டைல், எல்லாரோட மைண்ட் செட்டு, எல்லாரோட அந்த ஹாப்பினஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க ஒரு விஷயத்த வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேரியர் இல்லை வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ளீனிங்கு, ஆர்கனைசிங், செல்ஃப் கேரிங் இதெல்லாம் வந்து சில பேருக்கு பர்த்லேருந்து வரும், சில பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்போ வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுலையும் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுலையும் அதுலேயெல்லாம் தான் இருக்குது. ஸோ எனக்கு அது பை நேச்சர் அம்மாவை பார்த்து வளர்ந்ததுனாலையும் என்னமோ அந்த ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, அந்த வீடை வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இதெல்லாம் வந்து என்னோடய நேச்சராகவே இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து கில்ட் ஆக வேண்டாம், மோட்டிவேட் ஆனீங்கன்னா ஆல்வேஸ் எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ, பை.